அனைவருக்கும் வணக்கம். பயமில்லா பேச்சு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ரொட்டேரியன் சதீஷ்ராஜ் ஜெயராமன். ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும் பார்த்தோம். இப்போது பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் நமக்கு ஏன் தேவை? பெரும்பாலும் நிறைய மாணவர்கள் ஏன் பெரியவங்க கூட பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் இந்த காம்பேரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, டிவியில், அப்புறம் ரேடியோ ஜாக்கி, இவங்களுக்கெல்லாம் தான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் தேவை, நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது. ஒருத்தர் எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளோ நுண்ணறிவு, அதாவது ஐக்கியூ அவங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் எதற்காக நமக்கு தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் முதலாவதாக நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இந்த பொதுவெளி பேச்சு திறன் கண்டிப்பாக நமக்கு தேவை. சரி, அது எப்படி நம்மளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய மனிதர்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது பல இடங்களில் நமக்கு உதவும். அடுத்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மாணவர்களுக்கும் ஏன் வேலைக்கு போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது தேவை. எதுக்காக தேவை அப்படின்னு பாருங்கள். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷினுக்கு எப்படி தெளிவாக ஒரு பதில் சொல்கிறது அப்படின்றது மாணவர்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தரங்கில் மாணவர்கள், ஏன் கல்லூரி மாணவர்களோட கருத்தரங்கில் கலந்துக்கிறாங்க, அதாவது செமினாரில் கலந்துக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய கருத்தை எப்படி எடுத்துரைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் கண்டிப்பாக உதவும். சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலை செய்கிற இடத்துல குறிப்பாக மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அவங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அந்த பேசுகிற விதத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் அதிகப்படுத்தும். பொதுவாக நல்லா பேசுகிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா? தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் ஈஸியாக கிடைக்கும், ப்ரொமோஷன் ஈஸியாக கிடைக்கும், ஏன் லாபமும் அதிகமாக கிடைக்கும். மூன்றாவதாக லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் பெருசாக உதவும். அதாவது தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுக்கு. ஒவ்வொரு சிறந்த தலைவர்களும் சிறந்த பேச்சாளர்கள், அதை நம்ம மறுக்க முடியாது. டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்க, சோஷியல் சர்வீஸில் பிஸ்னஸ்மேன், இவங்க எல்லாருக்குமே பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் பெருசாக உதவும். அதாவது தெளிவாக பேசப்பட்ட கருத்துக்கள் தான் மக்களிடையே ஈஸியாக போய் சென்றடையும். அதனால் நம்ம பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேசப்படாத கருத்துக்கள் இந்த உலகத்தை மாற்றாது. பேசிய கருத்துக்கள் மட்டும்தான் இந்த உலகத்தையும் மாற்றும், மக்கள் மனதையும் மாற்றும். நான்காவதா, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மேடையில் பேசுறதுக்காக மட்டும் இது பயன்படாது. நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எப்படி நம்ம உரையாடுறோம், ஒரு சின்ன வாக்குவாதம் வரும்போது அந்த வாக்குவாதத்தை எப்படி ரொம்ப நெளிவு சுழிவோட நம்ம அணுகிறோம் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பேனல் மீட்டிங் நடக்குது, அந்த பேனல் மீட்டிங்ல எப்படி நம்ம பேனல்ல இருக்கிறவங்க கிட்ட எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் பெருசா உதவும். ஒரு சிறந்த பேச்சு திறன்றது ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தும், உறவை கண்டிப்பா மேம்படுத்தும். கடைசி, அதாவது 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் ஸ்டேஜ் ஃபியரை முற்றிலும் போக்கிடும். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுறதே இந்த தேவையில்லாத பயத்தினால தான். சரிங்களா? அந்த பயம் ஏன் வருது? நம்ம பேசுற விஷயங்கள்ல இருக்க தப்பை மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஐயோ நான் பேசினா என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்றதுதான் பெரிய தயக்கமா இருக்கு. பயம்ன்றது எல்லாருக்குமே காமன் தான். நம்பிக்கையா பேசுறதுன்றது பயப்படாம இருக்கிறது மட்டும் கிடையாது, அந்த பயத்திலையும் தெளிவா பேசுறது தான் நம்பிக்கையான பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். பொதுவா நல்லா பேசுறவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும். நாலேஜ் நமக்கு நல்ல பவரை கொடுக்கும். ஆனால் கம்யூனிகேஷன் தான் அதுக்கான வாய்ப்புகளை தேடி வரும். நீங்கள் நம்பிக்கையோடு பேசுனீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை கவனிக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும், உங்களுடைய ஆளுமை மேலோங்கும். சின்ன ஆரம்பம், தினமும் முறையான பயிற்சி, இதை மேற்கொண்டீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் ரொம்ப சாதாரணமான விஷயம். பேச்சு திறன் அப்படின்றது ஒரு சாதாரண திறன் மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இருக்கு. சரிங்களா? நீங்கள் இன்னும் மேலும் சிறப்பாக பேச பின்தொடரவும் பயமில்லா பேச்சு, உங்கள் பேச்சு உங்கள் அடையாளம்.